இந்த அழகான குடும்பத்தை கொஞ்சம் பாருங்க. கேரளாவை சேர்ந்த இந்த 4 பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லைங்க. விஷத்தை சாப்பிட்டு சூசைடு பண்ணிக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா கடன் பிரச்சனை. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கனே, எங்கள் வாழ்க்கையிலும் இதே கடன் பிரச்சனை தான். சொந்தமாக இருந்தது ஒரே வீடு. அந்த வீட்டையும் கடன் வாங்கினவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வாடகை வீட்டுக்கு போனோம். அவமானப்படுத்தப்பட்டோம், வெட்கப்பட்டோம், குடும்பத்தில் உள்ளவங்களாலேயே ஒதுக்கி வைக்கப்பட்டோம். ஆனாலும் அந்த நாட்களில் நாங்கள் ஏசப்பாவை மட்டும் நம்பினோம். அவர் எங்களை கைவிடலைங்க. இன்னைக்கு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழணுமா வாழ வேணாமான்னு குழப்பத்தோடு என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். சோர்ந்து போகாமல் அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. இம்மட்டும் அவர் நம்மை நடத்தினார்னா இனிமேலும் நடத்துவார். என்னங்க, நம்ப மாட்டீங்களா? எங்களை வாழ வைத்த தேவன் அவர் உங்களையும் குடும்பமாக வாழ வைப்பார்.